ஈஷா வந்தாச்சு. இல்லை போலாமா? தியானலிங்கம் செம்மையாக இருக்குல்லங்க. அங்கே பாருங்கள், அப்படியே அந்த க்ளவுட்ஸும் அந்த மவுண்டெயினும். ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, இதுவாக போகணும். நம்ம சத்குரு மாதிரி. சத்குரு இப்படி தான் ஜம்முன்னு போவார். அவங்களே ஸ்பீடு 20 தான் கொடுத்துருக்காங்க. 20 தான் கொடுத்துருக்காங்க. நான் 30 தான் போகிறேன். இதுக்கு கம்மியாக உருட்டுனா கியர் அடிக்குமே. சூப்பராக இருக்குங்க. ஐயோ, அங்கே பாருங்கள், மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிற்கிது. அங்கே மாடு மேயுது. டடா ஆதியோகி பார்த்தாச்சு. How much? சூப்பராக இருக்குங்க. ஐயோ, சான்ஸே இல்லை. எங்கே பார்த்தாலும் தண்ணி. ஒரு டைம் வெயில் காலத்தில் வந்திருந்தோம், பொழந்து எடுத்துருச்சு வெயில். சுருண்டுணும் அந்த மாதிரி வெயில். இந்த சித்திரை வெயில்னு சொல்லுவாங்கள்ல. இங்கே பாருங்கள் தண்ணியை ஈஷாக்குள்ளே. ஒரு சீக்கிரம் ரோடு போட்டுருவாங்க இங்கேயும். இதுவாகவே போவோம். கூகுளில் 1 hour காட்டுச்சு. நான் 1 hour 20 minutes வந்திருக்கேன். ஸோ இப்போ என்ன 20 minutes டிராஃபிக்கு. இங்கே எங்கடா பார்க்கிங் பண்ணுறது? இந்த சேருக்குள்ளே விட்டு விழுகிறதா? ஸ்லிப் ஆயிடாதா? இதில் பார்க்கிங் இல்லையா? இல்லை சேராக இருக்குது. இந்த வண்டியை தள்ளி வச்சா போட்டுருவேன். போட்டுடலாங்க, அது ரொம்ப சேராக இருக்குது. ஈஷா வந்ததுக்கு நம்மளை பலிகாடாக்கி போகிறாங்க. அப்பா, கண்டிப்பாக அங்கே உள்ளே போனால் விழுந்துருவோம். விழுக மாட்டோம். ஒரு எச்சரிக்கை தான். வண்டி வெயிட்டா, ஸ்டாண்டு போடுற இடம் கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி. ஹாய் ஆதியோகி. ஓகேங்க, நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு கொண்டாங்கழிச்சு கன்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக சேருங்க, செம்ம சேரு, ஃபுல்லாக சேரு. என் மண்டையை பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. அந்த ஹெட் கேப் போட்டிருந்தேன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
ஹெட் கேப் போட்டுட்டு கழட்டவும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏதோ விக்கு வச்ச மாதிரி இருக்குது. லைட்டாக தூறல் வருதுங்க, லைட்டாக தூறல். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக அங்கே பாருங்கள். வெயில் டைம்லலாம் அந்த மலை பளிச்சுன்னு தெரியும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அம்மா இதான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக வந்திருக்கேன். மக்களே இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? இதுதான் லாஸ்ட் டைம் வந்து எல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, க்ரீம் பண்ணு எல்லாம். ஃபேமிலி மிஸ் பண்ணுற இந்த இடத்துல. மக்களே சூப்பராக இருக்குங்க. ஆதியோகி அப்படியே இந்த சாரலில் பார்க்கும்போது மழை லைட்டாக தூரிகிட்டே இருக்குது. ஏர்செல் சரி பண்ணணுங்க சாமி, நமக்கே பார்த்தா பயமாக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அழகாக லட்சணமா சார். லாஸ்ட் டைம் இங்கே தாங்க அந்த லேசர் ஷோலாம் பார்த்தோம். இங்கே தான் உட்காந்து முன்னாடி உட்காந்துருந்தோம். இல்லை வடக்கன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்க, ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து பூண்டி போய் நான் காட்டுறேன். ஓகே, சூப்பராக இருக்குங்க மாடு பார்க்குறதுக்கு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே அந்த மலை அடிவாரம், அந்த மலை சாரலோட இந்த பாக்கு மரம், ஏதோ வேற ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குங்க. இது தனி ஃபீல். ஓகேங்க, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் 2 கிலோமீட்டர் தான் பூண்டி வெள்ளிங்கிரி. போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான். பேட்ரி லோ ஆகிட்டுருக்கு.
தாங்க நான் வெளியே போயிட்டுருக்கேன். பூண்டி கோயில் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான். மழை செம மழைங்க. பாருங்கள், இந்த மலையில் அருவி தெரியுது. கேமராவில் தெரியுமான்னு தெரில. எப்படி வெளியே போகிறது? அவுட் இந்த பக்கம் ரோடு போட்டுருவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னா ஆஃப் ரோடு. சேரும் சகதியுமா, கவனமாக வாங்க. இங்கே பார்த்துட்டு இங்கே விட்டுறாதரா, ஒழுக்கமாக ஓட்டுறா. ஓகே இருங்க, நான் வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க ஈஷாக்கு பாய். ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரே ரோடு தாங்க, பூண்டி போயிட்டே இருக்கலாம். பாருங்க, மஞ்சள் வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சார் இந்த ஏரியா ஃபுல்லாக மண் செமங்க. சத்தியமாக இந்த நாட்கள் திரும்ப கிடைக்காதுங்க. இந்த கிளைமேட்டில் ஈஷா ப்ளஸ் பூண்டி இதெல்லாம் ஒரு மெமரிஸ்ங்க. இங்கிருந்து தெரியுது ஆதியோகி. தெரியுது பாருங்க ஆதியோகி, தெரியுதா? மழை காலத்தில் டேர்னிங்லாம் பொறுமையாக போகணும், கவனமாக போகணும். எப்போ என்ன வேணால் நடக்கலாம், எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஸோ ஸ்பீடு ஒன்று தான், ஸ்பீடை வச்சு தான். இங்கே பாருங்க, அடாடாடா, வாவ், ஹெவனுங்க. சொன்னாலும் சொல்லாட்டி இது ஒரு ஹெவன். இந்த கண்குள்ளா காட்சியெல்லாம் கிடைக்குமா? இங்கே பாருங்க, ஐயோ வாவ். சூப்பராக இருக்குது. பாருங்க, புகையாட்ட போயிட்டுருக்கு ரோடு. ஐயோ, லெஃப்டில் பார்த்தீங்களா ஃபுல்லாக மண் தோண்டி என்னமோ சொல்லுவாங்களே, யானைக்கு அகலியா? ஆமாம், அகலி. லெஃப்டில் போனால் பூண்டி. பாருங்க தண்ணி, வா இங்கே பாருங்க தண்ணி, மழை பெஞ்சு எவ்வளோ தண்ணி பாருங்களேன், உள்ள நிறைஞ்சு அப்படியே ரோடு வெளியே வந்து. இங்கே பாருங்க, இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக புளிய மரம் தான், சிறுத்தை, யானை.
பாருங்கள் ரோடை பாருங்கள். வா 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 சொல்லுங்கள், இந்த ஃபீல்லாம் கிடைக்குமா? பாருங்கள். சொர்க்கமே என்றாலும் எங்கள் கோவையை போல வருமா? ஐயோ, அங்கே பாருங்கள், அப்படியே மலையை நோக்கி போயிட்டுருக்கோம். குகையாட்ட போகுது பாருங்கள். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண மறந்துடுறேன் பாப்பா. எனக்கு ஒரு பஸர் ஒன்று செட் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ நான் ஏன் ஈஷா வந்தேன்னா, இந்த ஆக்ஷன் கேமரா செட்டப்பு இதெல்லாம் நான் பழக்கப்படுத்திக்கணும்ல. எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எதை எப்போ யூஸ் பண்ணணும். ஒரு சின்ன ட்ரையல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சார்ஜ் இறங்குறத எப்படி மேனேஜ் பண்ணணும், எந்த இடத்துல வீடியோ எடுக்கணும், எந்த இடத்துல தேவையில்லாம் கட் பண்ணணும். வந்தாச்சுங்க பூண்டி. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க வந்து. அடிக்கடி சொல்லுவேன் ஆஷாட்ட, போன வருஷான்னு. லாஸ்ட் டைம் வந்தோம், டிராஃபிக்னு சொல்லி போலீஸ் கார் அங்கேயே பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. எவ்வளோ தூரம் நடந்து வர்றது இங்கே பாருங்கள். இங்கே ஏதோ ஒரு தடவை பைக் பார்க் பண்ணிட்டு அந்த 7 மலை ஏறணும். அது ஒரு காலம். கோயிலுக்குள்ளே போகலாமா வேணாமா? இங்கேருந்தே பார்த்துக்குறீங்களா? சாரி, உள்ளே போகல நான். இதாங்க வெள்ளியங்கிரி, பூண்டி வெள்ளியங்கிரி கோயில். பார்த்துக்கோங்க, நானும் கிளம்புறேன். அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயில். இதாங்க ஒரு யானை ரவுஸ் பண்ணிட்டு இருந்துச்சு, ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த யானையை கொண்டுட்டாங்களா தானாக செத்துச்சா யாரு கண்டா? போகலாமா? போகலாங்க. ஓகேங்க, மழை வருது. நான் இந்த vlog இதோடு முடிச்சுக்கிறேன். கேமரா வேறு நினைஞ்சு எதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா சிக்கலாயிரும். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி இருக்கேன் பாருங்களேன், எங்கே நிற்கிறேன் பாருங்களேன். யாருமே இல்லை இந்த ரோட்டில். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த சிச்சுவேஷன். இங்கே சிறுத்தை வந்தால் தான். ஓகேங்களா? சரி, இந்த vlog இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? until then bye from ஆஷா சந்துரு vlogs. இந்த இடத்துல சிறுத்தை வந்தால் தாங்க. இங்கே பாருங்களேன், தெரிஞ்சுட்டேன் ஏன்டா நிற்கிறேன்னு கேட்பீங்க. இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மலை, ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிறுத்தை என்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். தூக்கலாமா வேணாமான்னு யோசிக்கும். ஆனால் என் முகத்தை பார்த்துட்டு அட நம்ம பையன் அப்படின்னு விட்டுரும். சரிங்க, பாயங்க.